ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு சின்ன அயன் கேஜுக்குள்ள ஒரு எலியை அடைச்சு வச்சாங்க. அங்க அதுக்கு நல்ல சாப்பாடு, தண்ணி, அது கூடவே ஒரு பவுல்ல ட்ரக்ஸும் வச்சாங்க. அந்த எலி ஒரு தடவை அந்த ட்ரக்ஸை டேஸ்ட் பண்ணதும் அதுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அடிக்ட் ஆயிடுச்சு. சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் ட்ரக்ஸ் மட்டுமே எடுத்துக்கிச்சு. கடைசியில ஓவர் டோஸ் ஆகி அந்த எலி செத்தும் போயிடுச்சு. இப்போ அந்த சயின்டிஸ்ட் ஒரு பெரிய ராட் பார்க் உருவாக்கி வேற ஒரு எலியை அங்க விட்டாங்க. அங்கேயும் ட்ரக்ஸ் வச்சாங்க. ஆனா இந்த தடவை அந்த எலி ஒரு சூப்பரான ஓப்பன் என்வாயர்மெண்ட்ல இருந்துச்சு. விளையாட நிறைய டாய்ஸ், ஜாலியா சுத்தி பார்க்க டனல்ஸ், சோஷியலைஸ் பண்ண மத்த எலிகன்னு எல்லாமே இருந்துச்சு. ஃபீமேல் ராட்ஸும் இருந்ததுனால ஃபேமிலியும் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ரிசல்ட் என்ன தெரியுமா? அயன் கேஜ்ல தனியா இருந்த எலி ட்ரக்ஸ் எடுத்து செத்து போச்சு. ஆனா இந்த ராட் பார்க்ல இருந்த எலி அந்த ட்ரக்ஸ் பக்கமே போகல, ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கிட்ட சொல்ல வர்றது ஒண்ணுதான். அடிக்ஷன்ங்கிறது வெறும் ட்ரக்ஸ்ல இல்ல, நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட் மற்றும் நம்ம லைஃபோட பர்பஸை பொறுத்து தான் இருக்கு.